ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கிராமத்தில் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கைப்பிடி நிறையா பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலைங்க, கூடவே பார்த்துட்டிங்கன்னா தக்காளி, கொஞ்சம் தேங்காய், 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு தான். ட்ரையாக வரைக்கிறது என்னென்னா வரமிளகா, வரக்கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சோம்புங்க. இது கூடயே கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம். நீங்கள் நான் சொன்ன இதே எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து எடுங்க. வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே சோம்பு போட மறந்துட்டேன், சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க. இதை வறுத்து எடுத்துகிட்டு கூடவே இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். புளி கொஞ்சமாக ஒரு மாங்காய் சேர்த்து தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு தக்காளி, இந்த வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சிடலாங்க. அதுக்கு நடுவில் நமக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஆமாங்க, மீன் கழுவணும். இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து டேம் பாம்ப்ளெட்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்ம பெங்களூரில் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ நடந்து போய் தான் வாங்கிட்டு வந்தோம். கூடவே கொஞ்சமாக மத்தி மீனும், எல்லாமே ஃப்ரெஷ் தாங்க. சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. மீனை எந்தளவுக்கு கழுவுறமோ அந்தளவுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நான் மஞ்சப்பொடி, கல்லுப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா மீனுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு, ஜீரகம், மிளகுங்க. இதை மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிளேட்டில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, சோம்பு, இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. மத்தி மீன் தனியாக, அந்த மீன் தனியாக, குழம்பு மீன் தனியாக, எல்லாம் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சாதாங்க நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சதான் அந்த மீன், சாப்பாடு, ரசம் இதெல்லாம் வைக்கிற வரைக்கும் இது ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒவ்வொருத்தர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட செய்வாங்க. நான் வெளியிலேயே வச்சுட்டேங்க. பாருங்கள், குழம்பு தாளிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டில் மாங்காய் போட்டுடலாங்க. மாங்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வெந்து வந்தோன்னா புளி இறங்கும் இல்லையா, புளிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்து மீனை சேர்த்துடலாங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. புளியை நம்ம ஊற்றி கொதி வந்தோன்னே மீனை போட்டு இறக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முறையில் செய்யுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா மீன் வறுவல் பண்ணணும். நான் மத்தி மீன் கொஞ்சம் அந்த பெரிய ஃபிஷ்ஷில் வந்துட்டு தலை, வாழை இதெல்லாம் போட்டு தான் குழம்பு வச்சுருந்தேன். நீங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க. மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.